காம்பவுண்ட். நீங்களும் கொஞ்சம் பார்த்து போவாங்க. மெரினா பீச்ல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, மேடை போட்டுட்டு இருக்காங்க. தற்கொலை சிஎம்மா பதவி ஏத்துக்க போறானா? பீச்ல யாரு ப்ரோ பாருங்க. பதவி ஏற்க போறா? அதுவே தப்பா பண்றானுங்க. ஹலோ, அவனுங்க அதான் சொல்றாரு, பீச்ல எல்லாம் நாங்க பதவி ஏத்துக்க போறோம், 4ஆம் தேதி பதவி ஏத்துக்கணும் அப்படின்றானுங்க. அது எப்பறம் 4ஆம் தேதி பதவி இல்ல ஏத்துக்கிறீங்க? நான் நேத்து ஒரு போஸ்ட் பார்த்தேன் ப்ரோ, சரியான சிரிப்பு. அதெல்லாம் புக் மார்க் பண்ணி வைக்காம விட்டுட்டேன். என்னன்னா 4ஆம் தேதி, என்னது 4ஆம் தேதி? கேக்குது ப்ரோ. கேக்குது, பிரேக் ஆகுது. சொல்லுங்க. இப்ப கேக்குதா? நல்லா கிளியரா இருக்கா? விட்டு விட்டு ஆ, கேட்கல. இல்ல கேக்குது. கிளியரா. இதை ஓகே. ஒரு தாத்தா நான் ஒண்ணு கொஞ்சம் சொல்லுது. நாட்டு மருந்து கடையில எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த வயலுக்கு மருந்துலாம் விற்பாங்கல்ல, சொசைட்டி இந்த சைடுல எல்லாம் இந்த நர்சரி ஃபார்மிங் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆமா 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 நாங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறேன். எப்பா யாராவது வந்து ஏதாவது மருந்துக்கு இருந்து பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது கேட்டா எதுவும் கொடுக்காதீங்க, லைசன்ஸ் இல்லாம கொடுக்காதீங்க அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆமா, அது சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு போக கூடாதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கொடுக்குது. நம்ம வயலுக்கு மருந்து அடிப்போம்ல, பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம வயலுக்குலாம் அடி, அதெல்லாம் எவனுக்கு கேட்டா கொடுத்துறாதீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கிறேன். இதே பெரிய ஒரு காக்கா பொது மேல, சேவை எதோ ப்ரோ. காக்கா மேல ஏத்திருக்கேன் போலுங்களே. யார் அது காக்கா? பேர் என்ன? தாமரை, தாமரை மகி. யாரு? இது ஒண்ணு எஸ்டிகேன்னு ஒண்ணு இருக்கு, எஸ்டிகே ஆபீஸ். ஆமா. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. அட்ரஸ் என்னுடைய கோஸ்ட் வாங்கிங்க, மைக்கு ஸ்லாட்டு வேணும். மசகுட்டி அப்படியே வாங்கிங்க. மசகுட்டி, இந்த பிஸ்கெட்ன்ற ஐடி பேசுமா பேசாதா? தண்ணியில கரைச்சி விட்டுருவோம் பிஸ்கெட். கீழே இறக்கி விட்டுருங்க, பிளாட் இல்லைன்னா. ஒரு முதல்வன் இன்டர்வியூ ஒன்று நடத்தலான்னு பார்த்தேன். பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்க போய் பேசுவோம். மே 5ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ, மே 3ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ நடத்துறோம். ப்ரோ இங்க யாருக்காவது இந்த ஆண்டவர் வெறியன்னு ஒரு பேஜ் இருக்கா, தெரியுமா ப்ரோ? தெரியுமா, ஃபாலோ பேக் பண்ணி தானே இருக்கிறேன். மியூச்சுவல் ஃபாலோவர் தானே. சொல்லுங்க. பண்றீங்களா? இல்ல அவர் போடுற போஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நேத்து ஒண்ணு பார்த்தேன், சிரிச்சு செத்துட்டேன். அதான் சரி, நீங்க கண்டிப்பா உங்களை யாராவது ஒருத்தர் மியூச்சுவல் ஃபாலோவர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டேன். தெரியும் ஆண்டவர் தெரியும். ஆமா, பயங்கர அப்படியே ரேஜ். இந்த ஒத்தை கொத்த வாடான்னு சொல்லி. தலைவர் தான். தலைவர் ஆமா, தான். அவர் தலைவர் ஃபேன் தான். அதான் பார்த்தேன், அவர் போடுற போஸ்ட்லயே தெரியும். ரஜினி ரசிகன் ஐடி கொஞ்சம் தனியா தெரியுதா? இல்ல அவரு கொஞ்சம் ஸ்பெஷலா அடிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, தனியா தெரியுது இல்ல? ஆமா சட்டுல அடிக்கிறாரு, அட் த சேம் டைம் அடிச்சிடுறாரு. அவருக்கு விஜய் மேல வன்மம் இருக்கு, அதை தாண்டி கமல் மேல சரியான வன்மம் இருக்கும் போல. அது இப்போதைக்கு லீவ் விட்டு வச்சிருக்கிறான், மூடிட்டான். அந்த 4ஆம் தேதி 5ஆம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதை அந்த பக்கம் கவனிச்சு விடுவாங்க. கபிலன் ப்ரோ, என்னங்க அவங்க முதல்வர் கனவு இருக்காங்க, நீங்க என்னங்க மண்ணை வாரி போடுறீங்க அதுல? விஜய் தானே, அவனுக்கு ஒரு லாரி மண்ணத்துக்கு தான் போட போறான், கவலைப்படாதீங்க. விஜய்க்கு எல்லா கட்சி தலைவரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. எல்லா கட்சி தலைவரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. இந்த புடுங்கி எங்க மயிர புடுங்கி இருக்கிறான்? நண்பர் மெட்ராஸ் போட மாட்டான். எதிர்பார்க்கல. வாழ்த்து சொன்னா செருப்பால் அடிக்கிறதுக்கு தான். இப்ப எதுக்கு மயிருக்கு வரேன்னு சொல்லி அதுக்கு தான் கேக்குறோம். தூக்கி போடுங்க. நீ வாழ்த்து சொன்னாதான் இங்க அஜித் போறான் கொண்டாட போறாங்களா என்ன? அஜித் பர்த்டே போடல. சரி, இன்னொரு கேளுங்க, உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் போட்டுருக்க அப்படியா? அவன் உழைக்கிறாளா? உழைப்பாளர் தினம் போட்டிருக்காரு ப்ரோ. இப்பதான் போட்டிருக்காரு. அவன் உழைக்கிறாளா? என்ன உழைச்சான்? நல்ல கேள்வி, பதில் இல்ல. இல்ல உழைக்கிறான். உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு பக்கத்து ஆபீஸ்ல இருந்து பக்கத்து வீட்டுக்கு கார்ல போறான், அங்க இருந்து பட்டினப்பாக்கம் போறான், பட்டினப்பாக்கம் போய் நாயை குளிப்பாட்டுறான். இதெல்லாம் உழைப்பு தானே? அந்த நாயை குளிப்பாட்டுறது எவ்வளவு பெரிய உழைப்பு. வீட்டு காம்பவுண்ட்ல இருந்து இந்த பக்கம் காம்பவுண்ட் போறது கார்ல போன ஒரு ஆளை பாத்துருக்கீங்களா? அத சொன்னா இல்லங்க, நம்ம வீடு காம்பவுண்ட் இருக்கு, இந்த வாசல் இருக்கு, கார் கேட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கேட் ஒன்று வச்சிருப்போம். நார்மலா நம்ம வண்டி ஏத்தி இறக்கிறதுக்கு ஒரு ஆள் வர போறதுக்கு நம்ம ஒரு தனியா ஒரு கேட் வச்சிருப்போம் பொதுவா. இப்ப இங்க இருந்து அந்த பக்கம் போறது நீங்க காருக்குள்ள போவீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? இல்ல, கட்சி பணி எல்லாம் உழைப்புல தானே வரும். யார் உழைப்புல? இல்ல, அவரோட உழைப்புலதான். ஏது அவன் உழைச்சான்? எத்தனை தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணா கொஞ்சம் சொல்லுங்க. ஏங்க, பிரச்சனை பண்றது கூட நாய் போவாதுங்க. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறிங்க. காலையில 10 மணி தாங்க ஏந்திரிப்பான் அவன். இவெல்லாம் 7-8 மணிக்கு ஏந்திரிக்கிற கேஸ் கிடையாதுங்க. 10 மணி 11 மணிக்கு ஏந்திரிப்பாங்க அவன்.
ராத்திரி முழுக்க உட்காந்து நம்ம ஸ்பேஸை கேட்பான், விடிய விடிய கொட்டை கொட்டை முடிச்சுக்கிட்டு. சரியா, நம்ம ஸ்பேஸை முடிச்சு நம்ம ஸ்பேஸை கேட்டால் தான் அவனுக்கு தூக்கமே இப்போ வரும். ஸ்பேஸ் கேட்டுட்டு அந்த நீச்சல் படத்துக்கு கோடீஸ்வரம் பத்திரிகையாளரு நீச்சல் சொல்றாரு, கபிலம் ப்ரோ. எப்பா அந்த மே 4ஆம் தேதி எப்படா வரும், கோடீஸ்வரம் பத்திரிகை இருந்தாலும் பேட்டி கொடுக்குறான் இருந்தாலும், ஏய் எப்பா இந்த புள்ளப்பத்த மவராசா எப்படா அந்த மே 4ஆம் தேதி வரும், ஐயோ இவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியலடா சாமி, பிஎம் கிட்ட போய் உட்காந்து கார்டு போட்டு சோடி போடலாமா, சோடி உன் பதவிக்கும் என் பதவிக்கும் சோடி போட்டுக்கலாமா சொல்லணும்னு பிரதமர் பதவிக்கு போட்டுட்டு இருக்கிறானுங்க. 2029 வந்து நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டு பிரதமர் ஆயிடுவாராம். எப்படா கேட்டா, ராகுல் காந்தி ப்ரோ வாட்ஸ்அப்ல நாங்க பேசிட்டு இருக்கிறோம், ஷேர் பண்ணி போகலாம். ஐயோ ராமா, அந்த ஆளே பிரதமர் ஆக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா, அப்ப இதுல இவரு வேறயா? இல்ல அவரே பிரதமர் ஆக முடியாம தான் 10 வருஷமா 15 வருஷமா முட்டி மோதிட்டு இருக்கிறாரு. இவரு இப்ப வந்துட்டு அந்த பரவாயில்ல, ஏதோ வர வருஷமா பிரதமர் ஆகலாம், ஆகாம போலாம், ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதையும் தண்ணி ஊத்தி கெடுத்து விட்டுருவான் அவன் விஜய். சிரிக்கிறானுங்க நேஷனல் மீடியால. விஜயோட பேர் ஏதோ ஒரு ஆந்திரா சேனல்ல நம்ம கிரேசி பாய் போட்டிருந்தாரு, அங்க நம்பர்ஸை சொல்றாங்க 90ல இருந்து 120 தொகுதி. சிரிக்கிறானுங்க எல்லாம் சேனல்ல உட்காந்து. கடவுளை அணிலின்னு வேற சொல்றாங்க, அணிலன்னு சொல்றாங்க. யாருக்கும் சொன்னது கிடையாது அப்படி. இந்த அசிங்கத்துக்கு பேசாம நானா இருந்தா இதெல்லாம் எப்பயும் தூக்குல தொங்கிருப்பேன்டா சாமி. இந்த மானங்கிட்ட பொழப்பு. அவ்வளவு வருஷமா கட்சி கரூர் விஷயத்துல இல்ல நான்லாம் எனக்கெல்லாம் இப்ப உண்மையில நான் அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, கரூர் விஷயத்துல அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா ஒண்ணு போய் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பேன் ஸ்பாட்ல போய், இல்ல நான் தூக்குப்படி செத்துருப்பேன் நான்லாம். இல்ல ப்ரோ, வேற ஒரு ஸ்பெஷல் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, நீங்க 90 to 120 போட்டிருக்கு அந்த போல்ல, அந்த ஆக்சிஸ் இந்தியான்னு தெரியல, ஏதோ மை ஆக்சிஸ் இந்தியா ஆக்சிஸ் இந்தியான்னு தெரியல கரெக்டா. நீங்க ஒரு 10 தொகுதி சொல்லுங்க, கன்ஃபார்மா டிவிக்கு ஜெயிக்கிற தொகுதி 10 தொகுதி பேர் சொல்லுங்க. வேட்பாளர் பேர் கூட வேண்டாம், 10 தொகுதி நான் கேட்ட கேள்வியாச்சு இது, என் ஸ்பேஸ்ல நான் கேட்ட கேள்வியாச்சு. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்டதுக்கு ஒரு பதிலும் கிடையாது. இந்த உங்க ஸ்பேஸ் கிடையாது, வேற ஒரு டிஎம்கே சம்பந்தப்பட்ட ஸ்பேஸ்ல நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அப்படியே அந்த கேள்விக்கான பதில சொல்ல, அந்த டாபிக்க வந்து அவர் வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைங்க, அப்படி பர்சன்டேஜ் இருக்கு, இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க, இடிக்கு ஓட்டு வந்திருக்கு, 1 கோடி ஓட்டு, 1.5 கோடி ஓட்டு, இல்ல 1.5 கோடி பூத்துக்கு வந்து 200 ஓட்டுன்னு கணக்கு சொல்லிருப்பானுங்களே. இல்ல பூத் கணக்கு சொல்ல 1.5 கோடி ஓட்டுன்னு சொன்னாங்க. 1.5 கோடி ஓட்டு இப்போ அந்த கணக்கு பூத்து கணக்குல இருந்து ஆரம்பிச்சு பெரிய விஜயகாந்த், ரமணா விஜயகாந்த் பூத்துக்கு 200 ஓட்டுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 1.5 கோடி ஓட்டும்பான். இது என்ன கணக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே இதை முதல்ல வெளுத்து விட்டேன். நான் தான் முதல்ல போட்டேன், இனிமேல் சீட்டு உருட்டு இல்ல பர்சன்டேஜ் உருட்டுன்னு சொல்லி ஸ்பேஸ் டாபிக் போட்டேன். நான் தான் முந்தானே போட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி போட்டேன், 2-3 நாள் முன்னாடி போட்டேன். என்னன்னா இது வந்து ஆப் ஒண்ணு ஓபன் பண்ணா 18 லட்சம் பேர் ஒரே நாள்ல சேர்ந்ததா சொல்லி இவனுங்க ஒரு கணக்கு ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் 25 லட்சம்னா, அப்புறம் 30 லட்சம்னா, 40 லட்சம்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு பேச்சே இல்லை. அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரெயிட்டா 1 கோடி போயிட்டானு. 1 கோடி பேர் இணைஞ்சிருக்காங்க ஆப்ல அப்படின்னு டிவி வாதங்கள். இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, இப்போ நீங்க நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கீங்க, நான் உங்க ஃப்ரெண்டு சரிங்களா, நீங்க என்ன சொல்றீங்க, ரெக்வஸ்ட் பண்றீங்க உங்க ஊர்ல இருந்து எனக்கு ஒரு 300 பேரை இது பண்ண உறுப்பினரா சேர்த்து விடுன்னு சொல்லி. அதுல எனக்கு நான் என்னோட ஊர் ஓட்டர் ஐடி லிஸ்ட் நான் எடுத்துருவேன். ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு, பேர் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் அதுல கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு டம்மி நம்பர் வச்சோ இல்ல வேற மொபைல் நம்பர் வச்சோ நான் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அது நீங்க கணக்கு எடுத்துப்பீங்களா, உறுப்பினர் கணக்கா? எப்படி? அதாவது நீங்க என்கிட்ட சொல்றீங்க, வருண் உங்க ஊர்ல இருந்து ஒரு 300 பேரு நம்ம கட்சியில உறுப்பினரா சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்றேன், என்னால முடியாது, ஏன்னா நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க யாருன்னு தெரியாது, இல்ல பெருசா தெரியாது, நீங்க செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், எங்க ஒரு ஓட்டர் ஐடி லிஸ்ட் எடுக்கிறேன், ஆன்லைன்ல எனக்கு கிடைக்குது பிடிஎஃப்ல. அதை எடுத்துட்டு ஒரு 300 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அவங்க பேரு, ஓட்டர் ஐடி நம்பர், ஓட்டர் ஐடி லிஸ்டே வந்துடும் சரிங்களா. அவங்க பேர் என்டர் பண்றேன், அப்பா பேர் என்டர் பண்றேன், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்றேன், ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்றேன், என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துறேன். ஒரு 300 பேர் ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கணக்குல எடுத்துப்பீங்களா நான் கேக்குறேன்? இல்ல ப்ரோ, ஒரே போன் நம்பர்ல அப்படி பண்ண முடியாது. இல்ல கட்சிக்காரனே நமக்கு இல்ல, என் கணக்கு என்னன்னா கட்சிக்காரனே நமக்கு ஓட்டு போடுவானா சந்தேகம் தாங்க. இல்லைங்க நான் கேக்குறேன், அவர் சொன்னாரு ஒரே மொபைலும் பண்ண முடியாதுன்னு சொல்லி. நான் ஓடிபி கேட்டேன், எங்க ஊர்ல கொடுப்பாங்க, அங்க ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஒரு பொய் சொல்லி நான் ஓடிபி வாங்கிடுவேன். ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு பேரண்ட்ஸ்க்கு படிக்க தெரியாது, நான் அவங்க சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்க ஊர்ல கிட்டத்தட்ட 548 ஓட்டுருக்கு ஒரு 300 பேர் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க கிட்ட நான் ஓடிபி வாங்க, நான் கேட்ட 100% கொடுப்பாங்க, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு எங்க ஊர்ல. நான் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது எப்படி கவுண்ட் வரும்? உறுப்பினர்கள் எல்லாம் ஓட்டு போடாதுன்னு எதிர்பார்த்து ரொம்ப தப்பு ப்ரோ. எப்பவுமே சொல்றேன், அந்த பட்டன் பிரஸ் பண்ற வரைக்கும் தப்புதான். ஆமா
பட்டன் பிரஸ் பண்ற வரைக்கும் இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், கன்ஃபர்மேஷன் கிடையாது. இல்ல வர நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி வந்து உன்னை வந்து ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி இத்தனை பேரை நான் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படி போறேன் வரேன் அப்படின்னா இது வெளியில காட்ட மாட்டானுங்க, வெளியிலயும் சொல்ல மாட்டானுங்க. ஆனா பந்தாக்கி ஒன்று நான் பண்றாங்கன்னா, நான் 18 லட்சம் பேர் உள்ள சேர்த்திருக்கிறேன், 20 லட்சம் பேர் சேர்த்திருக்கிறேன், ஆனா நான் 50 லட்சம் பேர் சேர்த்திருக்கிறேன், எங்க கையில 21% இருக்கு, 18% ஓட்டு இருக்கு, கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி எங்களுக்கு 18% ஓட்டு இருக்கு, 22% ஓட்டு இருக்கு. அப்ப நான் உனக்கு அப்ப அந்த நேரத்துல நான் என்ன கேட்டேன்னா, தமிழ்நாட்டில் உனக்கு எத்தனை ரசிகர் மன்றங்கள் இருக்குன்னு நான் கேட்டேன் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட. அப்ப நான் கேட்டு இருந்தது, இவனுங்க மாநாடு போறதுக்கு முன்னாடி எங்க கையில 18% இருக்கு, 17% ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ராம்குமார் விட்டு இங்க சோசியல் மீடியால அவங்க சேனல்ல டிவி சேனல்ல பேட்டி கொடுக்க சொல்லும் போது நான் விஜய் ஃபேன்ஸை போட்டு கேட்ட கேள்வி, உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ரசிகர் மன்றடா இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். தெரியல உனக்கும். அப்பதான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ரசிகர் தரேன். அதுக்கு தான் ரசிகர் உங்களுக்கு மன்றம் எக்ஸாம்பிள். இல்ல இருங்க, அப்பதான் சொல்லுங்க. அவங்களுக்கு நான் ஸ்ட்ரைக் அவுட்டா ஒண்ணு பண்ணி நான் என்ன சொன்னேன்னா, இங்க பெறா ரஜினிக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 75,000 ரசிகர் மன்றங்கள் இருக்கு. ஒரு மன்றத்துல 100 பேர்னா 75,000 நீ எவ்வளவுன்னு போட்டு பாத்துக்க. இதுல மன்றத்துல உறுப்பினரா இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான். இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம்னா அது பெரிய லெவல்ல வரும். ஆனா அது கணக்கு தெரியாது எங்களுக்கு, ஏன் அவருக்கே தெரியாது. இது பொதுவான அறிவு. இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் 18% எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு. எப்படி 18 லட்சம் பேர் உறுப்பினரா இருக்காங்க, அடுத்து 25 லட்சம் பேருன்னா, அப்புறம் திடீர்னு பார்த்தா மறுபடியும் விஜய் வந்து ஆப்பை லான்ச் பண்றான், புது ஆப். ஏன்டா பழைய ஆப் என்னடா ஆச்சுன்னா அது கிராஷ் ஆச்சு, புது ஆப் லான்ச் பண்றான். அப்ப என்ன சொல்றானே, 25% எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு, 30% ஓட் பேங்க் இருக்கு. அவனுக்கு கணக்கு என்னன்னா 25 35ன்றது 35 லட்சமா மாத்துறான். இப்ப ஓட்டுக்கு பூத்துக்கு 200 ஓட்டு அப்படின்னு பார்த்தா கூட இவன் வந்து 101 கோடி ஓட்டு எங்களுக்கு இருக்கு, 1.5 கோடி ஓட்டு எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு இவனுக்கு போடுறானு. அந்த கணக்கு பேஸ் பண்ணி தான் இவனுங்க 10ல இருந்து 24 சீட்டு ஜெயிச்சிருவாருன்னு. யாரு மை ஆக்சிஸ், யாரு இந்தியா டுடே, அவங்களே போல் எடுத்து போனாங்களாம். மிச்சம் இருக்கிறவன் எல்லாரும் என்ன சொல்றான், 1 இல்ல 2 அவ்வளவுதான்றான். இல்ல இவனுங்க எல்லாரும் 1ல இருந்து 2 சீட்டு அவ்வளவுதான்ப்பா, அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை அப்படின்றான். இன்னொருத்தன் நேத்து இன்னைக்கு காலையில ஏதோ ஒண்ணு பார்த்தேன், சேலத்துல வெற்றி உறுதி, யாரு வெஸ்ட்ல, யாரு பார்த்திபன். உனக்கு யார் சொன்னா, நாங்களே சொல்லிட்டோம். எப்படி, நாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட போய் நாங்க கருத்து கணிப்பு எடுத்தோம். இல்ல ஓட்டு போட்டது யாருக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டா சொல்ல மாட்டான், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் யாருடா ஓட்டு போட்டான்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டான். அப்புறம் எதுக்கு ஓட்டு நடத்துறானுங்க? ப்ரோ ஒண்ணும் இல்லைங்க, இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நம்ம மெட்ராஸ் பையன் மொசக்குட்டி 3 பேர் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நீங்க 3 பேர் என்கிட்ட வந்து கேட்டா உங்க தனித்தனியா நீங்க தான் கேட்பீங்க, ஒன்னும் வந்து கேட்க மாட்டீங்க. நான் 3 பேர் கிட்ட உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுவேன். ஆனா நான் ஓட்டு போட்டது யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஓப்பனா சொல்றது அது கேம் விருப்பம் இல்ல, சம்டைம்ஸ் உங்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ண கூட நான் சொல்லுவேன். அதை எப்படி நீங்க கருத்து கணிப்பு எடுத்துக்க முடியும்? இது இப்ப ஏன் பரவுதுன்னு உங்களுக்கு புரிதா வரும்? இப்ப ஏன் இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து பெருசாக்குறானுங்க, இவனுங்க ஏன் இதை எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க, இதை ஏன் வந்து இவனுங்க கிண்டல் அடிக்கிறானுங்க, காரணம் என்னன்னு கேட்டோம்னா அவனுங்களால ஏத்துக்க முடியல. ஒருத்தன் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறான், எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறான், டே நீ ஃபெயில் ஆயிட வேணாம்னு சொன்னா போட பக்கமா பேப்பர்ல எழுதியிருக்கிறேன், என்ன பேசுறப்போ அப்படின்றான். ரிசல்ட் வரும்போது ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்காங்களேன், அழுவான், தலையில அடிச்சுக்கிட்டு அழுவான். அவன் தான் ஏதாவது செஞ்சுப்பான்னு பயமா இருக்கும். ஒருத்தவன் சீரியஸா எடுத்தோன்னே ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்துட்டானா அவன் அடுத்தது அப்படியே கொஞ்சமா மறந்துடுவான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் எடுத்தோன்னே அதை ஸ்பான்டேனியஸா எடுத்துக்கிறான்னா அவன்கிட்ட தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்னன்னா வெளியில ஸ்பான்டேனியஸா இருப்பானுங்க, உள்ள பக்கம் தான் அழுவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் அப்படிப்பட்ட டைப். அவனால ஏத்துக்க முடியாது தோல்வியை, அவனால ஏத்துக்க முடியல. அவனுக்கு என்ன மைண்ட் செட்ல இந்த 3.5 வருஷம் என்ன மைண்ட் செட்லன்ட்டானுங்கன்னா, சிஎம் தான், அண்ணன் தாண்டா சிஎம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அவனுகிட்ட எல்லாம் என்ன பண்ணணும்னா, அப்படியாப்பா ஆமா நாளைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முதல்வர் பதவியேற்பு விழா ஒருத்தன் போட்டான் பாருங்க வீடியோ, அந்த ஒரு தோட்டத்துல ஒருத்தன் எச்சு முழுங்கிட்டு பேசினான் ஒருத்தன், நான் கூட அப்லோட் பண்ணிருந்தேன். ஓப்பன் கிரவுண்ட்ல வைக்கணுமா பதவியேற்பு விழாவை, இது அப்படியே மோடி மெத்தடு. போன முறை வந்து மோடி வந்து எப்படி வந்து பதவியேற்பு விழா ஓப்பன் கிரவுண்ட்ல வச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணாரோ அது அப்படியே இவனுங்க மெரினா பீச்ல வைக்கணுமா. ஏன் கடலை மொத்தமா வாங்கி கொண்டு போறதுக்கா? இந்த வெயில்ல மெரினா பீச்ல வைக்கணுமா? சரிதான், பந்தல் பொண்ணுமா, அங்கதான் ஹைலைட். பந்தல். ஓகே, யார் அது நாய்ஸா இருக்கு, கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாருங்க. அதாவது உலகத்திலேயே பீச்ல பந்தல் பொண்ணுன்னு சொன்ன ஒரு ஆளு நான் இங்கதான் பாக்குறேன். ஏண்டா சாயங்காலம் 4 மணி பக்கம் பீச் பக்கம் போயிருக்க, அடிச்சு எல்லாரையும் கடாசம், ஒரு கழிய நட்டு வைக்க முடியாது. ரெண்டாவது அங்க இருக்கிற மணல் பகுதி, காலை ஊன முடியுமா? சாஞ்சிராது.
இவனுங்க என்ன பிளான் பண்றான்னா கடல்ல கரைக்க இவனுங்க பிளான் பண்றானுங்க. சரியா? அடுத்தது பாருங்க, செல்லூர் ராஜுக்கு பந்தல் டஃப் போடணும், கொடுக்குறான். பந்தல் போடணுமா, பந்தல் போட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணுமா, பிடிச்சவன் பிடிக்காதவன் வேண்டாதவன் எல்லாரும். இவனு என்ன தெரியுமா கனவு கண்டானுங்க? ஒருத்தன் சொன்னான், அந்த ரேவந்த்னு ஒருத்தன் சொன்னான், முட்டா புண்டை, அந்த முட்டா புண்டை சொன்னான், ரேவந்த் விஜய் ஃபேன் ஒருத்தன் அந்த முட்டா புண்டை சொன்னான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த ரெக்கார்டிங் தான் கிடைக்கல, எங்க இருக்குன்னு தெரியல. விஜய் முதல்வர் பதவி ஏற்கணுமா, அதுல சிறப்பு விருந்தினரா தலைவர் வந்து உட்காரணுமா. வாத்தலாக்க எனக்கு அப்படியே எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு சிரிப்பு. நான் என்ன இப்படியே பார்ப்பேன், அடியே இதுக்குன்னே இர்றே அப்படின்ட்டு தான் உட்காந்து பொழந்து கட்டுறது. அந்த நாயை தான் தேடுறேன் நான். எதே இவர் பதவி ஏற்பு விழாவா, இவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறானுங்க, இந்த பாகுபலியில வந்து பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட். என்ன உடனே எல்லாம் பாகுபலி பாகுபலி பாகுபலி, அவன் ஒன்னு ஆக்க போறான்டா பலி, பாகுபலி பாகுபலின்னு. இததான் இவனுங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறானுங்க. என்ன இப்ப நாளைக்கு இந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு வருவான் மக்களே, அந்த ராணா கேரக்டர் வந்து ஸ்டாலின்னு வச்சிருவானுங்க, இல்ல எடப்பாடின்னு வச்சிருவானுங்க. சரியா? உடனே இவர் தளபதி இல்ல, உடனே தளபதி ஆகிய நான் அப்படிம்பாரு. உடனே பாகுபலி தளபதி தளபதி, உடனே எடிட் பண்ணுவான். இப்ப நான் டெம்ப்ளேட் கொடுத்துட்டேன்னா அப்படியே காப்பி அடிச்சு ஒருத்தன் இறக்குவான் பாருங்க. இல்ல ப்ரோ, இந்த பந்தல் நட முடியாத பீச்ல இந்த ட்ரோன் பந்தல் ஏதாவது போட முடியுமா? மேல ட்ரோன் கீன் வச்சு அந்த ஒரு 4 ஹவர் பதவியேற்பு விழான்னு அந்த ட்ரோன் எல்லாம் பண்ண முடியாதுங்களா? காரியம் பண்றதெல்லாம் பாத்துருக்கீங்களா வருண்? காரியம் பண்றதெல்லாம் பாத்துருக்கீங்களா? காரியம் பாத்துருக்கேன், சொல்லுங்க. போயிட்டு கடலை போய் கலைச்சிட்டு அப்படியே தண்ணியில முங்கி எழுந்திருப்பாங்க. இவன் பீச் பக்கம் போய் காரியம் பண்ண சொல்றது காரணம் என்னன்னா, அண்ணனை போயிட்டு அப்படியே போய் பீச்சில் கரைச்சி விடுறதுக்கு உனக்கு பிளான் பண்றானுங்க இவனுங்க. ஏங்க உலகத்திலேயே அப்படியே மோடி என்ன பிரதமர் பதவி ஏற்கும் போது அம்பானிலேருந்து இந்தியா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா விஐபியும் வர வச்சாங்க. தலைவர் கொண்டும் அமிதாப் பச்சன் எல்லாரும் வந்தாங்க. அம்பானி ஒய்ஃபு குடும்பமே வந்துச்சு. இது சீஃப் மினிஸ்டரா ஆப்போதான், இது ஆவறதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுவாராம். எப்படி இது கூட பரவாயில்ல, உலக நாட்டு தலைவர்கள் கூப்பிட சொல்றாங்க. விட்டா ட்ரம்ப் கூப்பிடுவானுங்க போல இருக்கு. குச்சமே இல்லாம ட்ரம்ப்புக்கு இங்க ஆன்லைன்ல உட்காந்து டேக் பண்ணி ப்ரோ வி ஆர் இன்வைட்டிங் டேக் பண்றானாலே மட்டும் பாருங்க. எம்எல்ஏ பதவி ஏற்க போறாரு, நீங்க வாங்கன்னு பாருங்க. நீங்க வேணா பாருங்க, இதுங்க சைத்தான். இந்த சைத்தானுங்களை ஒரு கேள்விங்க, இப்போ டிவிக்கு ஒரு 140 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தோத்துட்டாரு 2 தொகுதியில, அப்ப யார் சிஎம்? ஒருவேளை கேக்குறேன், இப்ப டிஎம்கே பிளான் பண்ணி தோக்க வச்சிட்டாங்க அண்ணன். இல்ல அப்போ அவர் தான் சிஎம். அது எப்படிங்க? இல்ல அந்த ரூல்ஸ் இருக்கு. அப்படிதாங்க. இல்ல சிஎம் ஆக்கலாம், அதுக்கப்புறம் யாராச்சும் ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிப்பாங்க. இவன் ராஜினாமா பண்ணிட்டு திரிஷாவை ராஜா மாதாவா ஆக்கிடுவான், எழுதி வச்சுக்கோங்க. பதவி இருக்கும்போது திரிஷா கீழே உட்காந்து அழுவோம்ல. 2 இடத்துல நல்ல கேள்வி. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன், விஜய் 2 இடத்துல தோக்க போறான், ஒரே ஒரு இடத்துல டிவிக்கு ஜெயிக்க போகுது, அது வேலைச்சேரி. விஜய் டம்மி பிசை, ஒரு தொகுதி கூட உன்னால ஜெயிக்க முடியடா, உன் கூட இருக்கவன் ஜெயிச்சிட்டானே நம்ம கிண்டல் பண்ண வேண்டாம். எனக்கு ஒண்ணு வேணாம், என் தலைமை புஷியானந்த ஜெயிக்க வச்சிருக்கேன் ஒரு தொகுதியில. 2 தொகுதியில விஜய் அங்க டப்புங்கறாங்க ப்ரோ, புஷியானந்த டப்புங்கறாங்க. நான் விசாரிச்சேன், புஷியானந்த ரொம்ப டப்புங்கறாங்க. காசு கொடுத்துருக்கான். வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனாவோ இல்ல புஷியானந்த் யாரோ ஒருத்தனை ஜெயிக்கணும். நான் வந்து உண்மையில மனசார நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தொகுதியா ஜெயிக்கணும். நீ என்ன கிழிக்கிறன்னு நான் பாக்கணும். இல்ல வேலைச்சேரியில கொஞ்சம் டஃப், செகண்ட் வரானுங்க. ஒருவேளை காங்கிரஸ் தான் நிக்கிறாங்க. நான் நிக்கிறேன் செகண்ட் வரான் ஃபர்ஸ்ட் வரான், அதெல்லாம் நமக்கு கவலை. நீ ஃபர்ஸ்ட் வா, செகண்டுக்கு வா, தேர்டு வா, எனக்கு அது கவலை இல்லை. நீ ஒரு தொகுதியா நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு 5 வருஷத்துல நீ என்ன கிழிக்கிறன்னு நான் பார்க்கணும். 8 சுரகை கறிக்கு உதவாது. ஆட தெரியாதவன் மேடை கொண்டான்னு சொன்னானா, அந்த மாதிரி தான் இது என்ன ஆட்டம் ஆடுதுன்னு நான் பார்க்கணும். சட்டசபையில நீ என்ன பேசி கிழிக்கிற, சின்ன பசங்க வெல்லாம வீடியோ வந்து சேராது, அவ்வளவுதான். இவனுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நிறைய பேர் நீங்க ஏற்கனவே நடுவில் சொன்னா மறுபடியும் ஒரு ரிமைண்ட் பண்றேன். இவன் ஏன் வந்து ஜெயிச்சவங்க எல்லாரும் உடனே பனையூருக்கு வந்துடணும் அப்படி ஏன் அவன் சொல்றான்னா, நீ வெளில போயிடுவேன்னு. ஆமா ப்ரோ, அதை பார்த்தேன், கரெக்ட், அதை பார்த்தேன்.
அந்த ஏன் இப்படி அவ்வளவு பயம் எனக்கு புரியல. சீரியஸா எந்த தலைவர் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னது நான் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு நான் காத்திருப்பேன், நீங்க வந்துருங்க நைட்டோட நைட்டு தான். எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்தது. நான் இல்லங்க open ஆ சொல்றேன். இப்போ ஒரு லீடர் இருக்கான். ஓப்பனாவே சொல்றேன், இவனுங்க ஏதாவது எம்எல்ஏ ஜெயிச்சானுங்க இல்ல 2வது இடத்துக்கு வந்தானுங்கனாலே யாரு டிவிகே கட்சியில இருக்கிற எவனா வாக்காளர்கள் வந்து வேட்பாளர்கள் வந்து 2வது இடத்துல வந்தானாலே திமுக அதிமுக கொத்திப்பானுங்க. எவ்வளவு பந்தயம் தூக்கி உள்ள போட்டுப்பானுங்க. எவ்வளவு பந்தயம் சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா தடுத்து பார்க்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிஜேபியில தூக்கிடுவாங்க, அதுக்கு அப்புறம் தான் செகண்ட் இவங்கலாம். அதிமுக திமுக உள்ள போய் சேர்றாங்களா இல்ல மட்டும் பாக்குறீங்களா? நான் சொல்றேன் ப்ரோ இதான் பரவாயில்ல. எங்க மாவட்டத்துல 6 தொகுதி, 6 தொகுதியிலும் ஏடிஎம்கேயோட எக்ஸ் கவுன்சிலர்ஸ் மட்டும் தான் திமுக சீட் அதிமுக கொடுத்திருக்காங்க. எப்படி வளர்ந்ததுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் எப்படி வளர்ந்ததுன்னு ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க எடுத்து கடந்த காலகட்டத்துல ஒவ்வொரு வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களோட பூர்வீகம் எந்த இயக்கத்துல இருந்து வந்தாங்க, எந்த கட்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவங்க இருக்கிற கட்சியா இருக்காது. 60% வேட்பாளர்கள் வேற ஒரு கட்சியில இருப்பாங்க, சுயேட்சையா இருப்பாங்க. அவங்க எல்லாம் தூக்கி உள்ள கட்சியில போட்டுப்பாங்க. அவங்கள்ட்ட பேசி அவங்களும் ஓகே சொல்லிப்பாங்க. இது திமுக நடந்திருக்கு, அதிமுக ஏன் பிஜேபி அதான் பண்ணிட்டு இருக்கு. என்ன அவங்களுக்கு அரசியல் தெரியும்? அதான் சொல்றேன், பிஜேபினா இந்தியா முழுக்க தானே. காங்கிரஸ் அதான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்க? அப்படியே இவர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அவர் பெரிய ஜெயலலிதா, இவர் சொன்ன உடனே எல்லாம் கப்பு சப்புன்னு வாய் வாழு எல்லாத்தையும் சுருட்டிட்டு கம்முன்னு உட்காந்துருக்குன்னா ஜெயலலிதாவா நீ? அந்த அம்மா ஒரு சின்னதா ஒரு நியூஸ் ஒண்ணு சொன்னிச்சுன்னா கப்பு சப்புன்னு வாய் முட்டி கம்முன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பானுங்க. இவனுக்கு எல்லாம் இப்ப புரியாது. கூட இருந்துட்டே இவனுக்கு புலம்போனம் பாருங்க, மண்ணவரி விடுவானுங்க பாருங்க. இங்க எங்க தளபதி கூட எல்லாம் இருந்தியாடா. டே மாவட்ட செயலர் போனதுக்கே இந்த கதறீங்களாடா. நாளைக்கு உங்க ஏரியால எம்எல்ஏ 27 எம்எல்ஏ கையில வச்சிருந்தாரு விஜயகாந்த். அந்த அம்மா மொத்தத்தையும் வரணுச்சு தெரியுமா? அதாவது 5 வருஷம் முடியும் போது 0 எல்லாரும் கடைசியில ஏடிஎம்கே வந்துட்டாங்க. லாஸ்டா ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்கள டிஎம்கே வந்துட்டாங்க. விஜயகாந்தே சொன்னாப்புல, நானே தரேன் சீட்டு, இந்த நானே கொடுக்குறேன் எம்எல்ஏ, மக்களுக்கு ஏதாவது செய்ய போ அப்படின்ட்டாரு. இது ஒரு 2 எம்எல்ஏ 1 எம்எல்ஏ ஜெயிக்க போகுது. அதுக்கு இது சீனு. ஜெயிக்கணுங்க, அவன் ஒரு தொகுதியா ஜெயிக்கணுங்க. ஒருத்தவனை அவன் டைலாக் தான் அது, எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டி அவனை தோக்கடிக்கணும். அதேதான், நீ எம்எல்ஏ ஆகணும், நீ சட்டசபைக்கு போகணும், நீ என்ன கிழிக்கிற நீங்க மக்கள் எல்லாம் பார்க்கணும்டா. உன் பேச்சு திறமை அங்க உட்காந்து நீ இப்ப உட்காந்து லெஃப்ட்ல திரும்பி பாரு, ரைட்ல திரும்பி பாரு, காலை அக்குல தூக்கு, அக்குல காலை கிட்ட தூக்கு. இந்த வெங்காயம் மயிரெல்லாம் அங்க நடக்காது. அங்க போயிட்டு உட்காந்து நம்ம பேசி முடிப்போம், கை தட்டுவாலாம் எதிர்பார்க்காத. ஆப்போசிட்ல உனக்கு உட்காந்துருப்பான், எத்தனை உட்காந்துருப்பான். 5 தடவை எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ, 4 தடவை சிட்டிங் எம்எல்ஏ, 5 தடவை சிட்டிங் எம்எல்ஏ, எம்பி எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துருப்பான். கிழிச்சு எடுப்பானுங்க. அவை தலைவர் சொன்னார்னா மூட்டு உட்காந்தாகணும், இல்லைன்னா அவை காவலர்களை விட்டு தூக்கி அப்படி கூண்டோட தூக்கி அப்படி வெளில கொண்டு போய் வாசல்ல இறக்கி விட்டு போயிடுவாங்க. இவனுக்கு அவை காவலர்கள் எப்படி இருப்பாங்க கூட இவனுக்கு தெரியாது. அவங்க என்ன யூனிஃபார்ம் போட்டிருப்பான்னு கூட இவனுக்கு தெரியாது. அங்க போயிட்டு எங்க அண்ணன் பேசுவார், நீங்க வேணா பாருங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அப்படியா? வாங்க தம்பி வாங்க, அவை காவலர்கள் வெள்ளை கலர் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. வாங்க தம்பி வாங்க, அந்த டெம்ப்ளேட் தான், வண்டியில ஏறுங்க வாங்க. அண்ணன் உள்ள போகும்போது ப்ளூடூத் மாட்டிட்டு போயிடுவாருண்ணே. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. அந்த இழவாவது தெரியுமா அவங்களுக்கு? அண்ணன் நேரா கேன்டீன் தான் போவான், எழுதி வச்சுக்கோங்க, கேன்டீனுங்க கேட்பான். அங்க போயிட்டு குப்புறப்படுத்திட்டு காதுல ஹெட்போனை போட்டுக்கிட்டு வந்து குட்டி ஸ்டோரி டு மீ அப்படின்ட்டு அங்க பாப்பா. தச்சா ஏந்திரு, அங்க சட்டசபை நடக்குது, கேன்டீன் இங்கே உட்காந்துருப்போம், அங்க போய் உட்காருப்போ அப்படின்னு துரத்தி விடுவானுங்க. சட்டசபைன்றதுங்க நான் இல்லாம நீ அங்க போல, உன் தொகுதி மக்கள் சார்பா நீ அங்க போற, அந்த பொறுப்புணர்வோட அங்க செயல்படணும். நீங்க பாருங்களேன், இது ஒரு தொகுதி எல்லாம் இந்த மோத்தி லட்டு வச்சுப்பானுங்க. மக்களை எழுதி வச்சுக்கோங்க, மே 4ஆம் தேதி மோத்தி லட்டு சரியான சேல்ஸ். எப்பா ஜெயிக்கிறதான் ஜெயிக்கிறீங்க, இந்த மஞ்சள் கலர் லட்டு கொடுத்து ஏமாத்தாதீங்க, மோத்தி லட்டு கொடுத்து ஏமாத்துங்க. சும்மா ஆவன்னா இப்ப பார்த்தாலும் மஞ்சள் கலர் லட்டு எடுத்து வச்சு இப்போ ரோட்ல போறவங்க வரவங்களும் அந்த மஞ்சள் கலர் லட்டு கொடுங்க. ஏன் மோத்தி லட்டு கொடுத்தா வேலைக்கு ஆகாதா? என்ன மெட்ராஸ் பையன், என்ன மசக்குட்டி? நமக்கெல்லாம் பார்சல் பண்ண சொல்லுங்க, ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி. ஆமா,
ப்ரோ அது அது ஒரு பிராண்ட்ல ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ப்ரோ. எல்லாம் சூப்பர் இத்தனை மார்க்கெட்ல விற்கும். மாசமா அதை உட்காந்து வாங்கி ஸ்பேஸ கொடுங்க. போட்டு உட்காந்துருக்கிறோம் மெட்ராஸ் பையன். இத்தனை மாசமா ஸ்பேஸ போட்டு உட்காந்து இந்த திமுக அதிமுக ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். தம்மா கொண்டு திருநெல்வேலி அல்வா கூட நம்ம கையில கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. அதை கேட்கறவங்க யாராவது கட்சிக்காரங்க கேட்டீங்கன்னா பார்த்து செய்யுங்க எங்களுக்குலாம். எனக்கு ஒண்ணும் வேணாம், ஒழுங்கா தண்ணி சரி பண்ண சொல்லுங்க. நேத்துலாம் சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தெரியுமா உங்களுக்கு? விஜய்க்கு ஃபோன் பண்ணீங்களா? யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏன் நான் சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் வச்சு. அது அது இந்த இதுல தானே ஒரு என்ன சொல்றாங்க கார்பரேஷன்ல அவங்க அந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் தானே வரும். நான் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நேற்று காலையில என்ன பண்ணிட்டேன், சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஸ்ட்ரைட்டா ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இனிமேல் அடுத்த கலெக்டருக்கு தான் ஃபோன் பண்ணி பேசலாம்னு இருக்கிறேன், மெயில் பண்ணலாம்னு இருக்கிறேன். கலெக்டருக்கு மெயில் பண்ணுங்க, டைரக்டா போய் பாத்துருங்க.